Welcome to Use on Projects. So இன்னைக்கான டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா ரோபோட்டிக் ஆர்ம் ஃபார் பிக் அண்ட் பிளேசிங். ஸோ இந்த பிக் அண்ட் பிளேசிங் ரோபோட் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வைக்கிறதுக்கான விஷயங்கள் அந்த மாதிரி பண்ணுற வேலைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ரோபோட்டிக் ஆர்ம்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரோபோட்டிக் ஆர்ம்ஸை வந்து ரிப்பீட்டேட்டிவான டாஸ்க், எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னால் இண்டஸ்ட்ரியல் சைட்ஸில் பெரிய பெரிய வேர் ஹவுசஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஒரு ஸ்டாக்ஸை எடுத்துகிட்டு வந்து இன்னொரு இடத்துல வைக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு ஒரு ஸ்டாக்ஸ் ஒரு இடத்துல வரும், இன்னொரு இடத்துல நம்ம ஸ்டாக்ஸ் கொண்டு போய் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரிப்பீட்டேட்டிவாக ஒரே வேலையை பண்ணிட்டு இருக்க விஷயங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ரோபோட்டிக்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா எஃபிஷியண்டாக இருக்கும். ஸோ இந்த எஃபிஷியன்சி என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து இப்போ ஹியூமன்ஸ்லாம் மேனுவலாக பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு இன்ஜுரிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஹெவி லிஃப்டிங்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு இன்ஜுரிஸ் ஏற்படுற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறதுக்காக இந்த ரோபோட்டிக் ஆர்மை யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இது திரும்ப அதே வேலை தான் பண்ணோம் அப்படிங்கும்போது நமக்கு ஹியூமன்ஸோட இது வந்து அதிகமாக தேவையில்லை இந்த இடத்துல. ஸோ நம்ம இது வரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் மொபைல் மூலமாக. ஸோ இங்கேருந்து இந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளேஸ் பண்ணி இது ஈஸியாக வச்சுக்க முடியும் நம்மளால. இல்லைங்களா? ஸோ இது எந்தெந்த இடத்துல அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேர் ஹவுஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேர் ஹவுஸ் மீன்ஸ் இந்த மாதிரி இடத்துல இருந்து இன்னொரு தூக்கி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ இதே நம்ம அட்வான்டேஜஸாக பண்ணோம் அப்படின்னா இப்போ ஹியூமன்ஸ்க்கு யாராவது ஆம்பியூட்டடாக இருந்தாங்கன்னா மீன்ஸ் கை இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களால நிறைய விஷயங்கள் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ரோபோட்டிக் ஆர்ம்ஸை நம்ம அவங்க கையில் ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க இதை வச்சு யூஸ் பண்ணி ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு மற்ற விஷயங்கள் பண்ணுறதுக்காக ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது, தென் இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ரோபோட்டிக் ஆர்டினோ ப்ரோ. ஸோ இந்த ஆப் மூலமாக தான் நம்ம இந்த ஆர்மை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இதுக்குள்ளே டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் கொடுத்து போயிடணும். ஸோ ஓப்பன் கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுற மாதிரி இதை கனெக்ட் பண்ணிருக்கணும். ஸோ இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ இந்த ப்ளூடூத்தை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே மேலேருந்து காமிக்கும். ஸோ ESP32 வாட்டர் போட் இது எல்லாமே உங்களுக்கு இதில் கனெக்ட் பண்ண டிவைஸ் எல்லாம் காமிக்கும். ஸோ இந்த டிவைஸோட நேம் வந்து ESP30 ரோபோட் ஆர்ம் பிடின்னு இருக்கா உங்களுக்கு. ஸோ அந்த ரோபோட் ஆர்ம் பிடியை தான் நம்ம இங்கே கிளிக் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி இதை பேர் பண்ணிக்கணும். பேர் பண்ணிட்டு ரோபோட் ஆர்ம் பீட்டிங்கிறத டச் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இங்கே கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு இங்கே வந்து ஃபுல்லாகவே க்ரீன் கலர் காமிக்கும். ஸோ கனெக்ட் ஆகிருச்சு அப்படின்னு காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா A1 A2 அப்புறம் A6 இந்த 3 கண்ட்ரோல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மற்ற ஊட இருக்கிறது A3 A4 A5 நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் A1ங்கிறது A1 இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. A1 இப்போ ஸோ A1 வந்து இதுக்குன்னா இங்கே உங்களுக்கு தெரியுதா ஆக்சுவலாக. ஸோ இப்போ A1 வச்சு யூஸ் பண்ணும்போது என்னால் இதை எந்தெந்த சைட் மூவ் பண்ணும் அப்படிங்கிறத நான் மூவ் பண்ணிக்க முடியும் என்னால். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் A1 தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ A1 யூஸ் பண்ணும்போது நம்மளால் எந்த இடத்துக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஈஸியாக பார்த்துக்கலாம். தென் அப்புறம் A2 எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகிறதுக்காக. ஸோ நம்ம ரோபோட்டிக் ஆர்மை ஃப்ரண்ட் அண்ட் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படி முன்னாடியே மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து எந்த ஆங்கிளில் வேணுமோ அப்படிங்கிற மாதிரி டில் பண்ணிக்கலாம். தென் லாஸ்ட்டாக நான் சொன்ன மாதிரி A6. ஸோ A6 எதுக்குன்னா நம்ம கிராப் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ வந்து நான் என் ஹேண்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இது மூலமாக என்னால் கிராப் பண்ணிக்க முடியும். ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே A6 தான் அது கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ A6 முன்னாடி நான் கிளிக் பண்ணும்போது ஸோ எனக்கு வந்து கிராபிங் பொசிஷன்ஸ் முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும். ஸோ இது மூலமாக என்னால் கிராபை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்படி ஆப்ஜெக்டை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் விடவும். ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் முன்னாடி இருக்குது நமக்கு. ஸோ A1ங்கிறத எது சொன்னேன் ஜஸ்ட் நீங்கள் எந்த சைடு வேணுமோ அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு ஸோ A2 எனக்கு முன்னாடி பின்னாடி போகிறது. ஸோ நான் எனக்கு முன்னாடி போயிடுச்சு. ஸோ போயிட்டு இப்போ A6 ஹேண்ட்ஸை வந்து நான் க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஹேண்ட்ஸை க்ளோஸ் பண்ணால் தான் என்னால் பிக் பண்ண முடியும். ஸோ இப்போ ஹேண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னால் முன்னாடி எங்கே கொண்டு வந்து வைக்கணுமோ அப்படி வச்சுக்கலாம் நான். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல கொண்டு வந்து உங்களுக்காக வைக்கிறேன். ஸோ இங்கே வைக்கிறேன் அப்படிங்கும்போது ஸோ இப்போ நான் ஹேண்ட்ஸை ரிலீஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த ஆர்ம்ஸ் இது விட்டு போயிடும். ஸோ இது இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருப்பீங்க. தென் இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 அடாப்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த அடாப்டர்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று இங்கே இருக்கிற போர்டுக்காக. ஸோ இது வந்து ESP32 போர்டுன்னு யூஸ் பண்ணுவோம். தென் இங்கே இருக்கிறது வந்து பிக் சர்வோ டிரைவர்னு சொல்லுவோம். சர்வோ டிரைவர் இது வந்து. ஸோ இங்கே வந்து 3 சர்வர்ஸ் கொடுத்துருப்போம். இங்கே இது இந்த சர்வோ டிரைவர் மூலம் 14 சர்வோஸை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் நம்மளால. ஸோ இங்கே எத்தனை சர்வோ யூஸ் பண்ணிக்க பார்த்தோம்னா இங்கே மூவ்மெண்ட்ஸ்க்கு நமக்கு ஒரு சர்வோ கொடுத்துருப்போம். தென் இதில் ஒரு சர்வோ கொடுத்துருப்போம். ஹேண்ட்க்கு ஒரு சர்வோ கொடுத்துருப்போம். ஸோ ஹேண்ட்ஸுக்கு ஒரு சர்வோ இருக்கும். தென் நமக்கு இங்கே கீழே மூவ்மெண்ட்ஸ்க்கு ஒரு சர்வர், அடியில் ஒரு சர்வர் கொடுத்துருப்போம். ஸோ மொத்தம் 3 சர்வர்ஸ் இருக்கும். 3 சர்வர்ஸ் ஒவ்வொரு டைரக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. தென் ஸோ எதுக்காக இந்த 2 அடாப்டர்ஸ் பார்த்தோம்னா
இது வந்து 5 வோல்ட் அடாப்டர், இது வந்து 12 வோல்ட் அடாப்டர். 5 வோல்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சொன்ன சர்வோ டிரைவருக்காக 5 வோல்ட் தான் எடுத்துக்கும். ஸோ அதனால 5 வோல்ட் அடாப்டர் இருக்கும். 12 வோல்ட் அடாப்டர் இருந்தா இங்கே இருக்க ESP32 போர்டு, இந்த ESP32 போர்டு இருந்தால் இந்த ஷீல்டோட கனெக்ட் பண்ணி 12 வோல்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதனால இது 12 வோல்ட்ஸ் கொடுத்துரும். தென் இந்த ESP32 எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு பிரெயின் ஆக்ட் ஆகுது. இதுதான் நம்ம கமாண்ட் கொடுக்க ஃப்ரண்ட் போகணுமா, இது நம்ம ஃப்ரண்ட் போகிறது, சைடில் திரும்புறது, எல்லா வேலையும் இதுதான் கமாண்டை எடுத்துக்கிட்டு இந்த இதுக்கு சர்வர்ஸ்க்கு வந்து கண்ட்ரோல் கொடுக்குது. ஸோ நான் இங்கே சொன்ன மாதிரி இது என்னன்னு பார்த்தோம்னா சர்வோ டிரைவர்னு சொன்னேன். ஸோ இந்த சர்வோ டிரைவர் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து யூஸ்வலாக கனெக்ட் பண்ணுற சர்வர்ஸ் நம்ம கண்ட்ரோலரில் கனெக்ட் பண்ணுறதை விட இந்த சர்வோ டிரைவரில் நம்ம 16 சர்வர்ஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஈஸியாகவே. ஸோ அதனால இந்த சர்வோ டிரைவர் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இங்கே சர்வர்ஸ் வந்து 0 to 180 டிகிரி தான் டர்ன் ஆகுனால நம்ம இங்கே ஒவ்வொரு டைப் ஆஃப் சர்வர்ஸ் யூஸ் பண்ணிப்போம். இங்கே உங்களுக்கு இந்த சர்வோ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஸோ கீழே இருக்க சர்வோ எதுக்குன்னு சொல்லிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ் பண்ணுறதுக்காக. தென் இங்கே இருக்கிறது உங்கள் ஹேண்ட்ஸை மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சர்வர்ஸ் இப்படி தான் இருக்காது. ஸோ ரோபோட்டிக் ஆர்ம்ஸை நம்ம சொன்ன மாதிரி ரோபோட்டிக் ஆர்டினோ ப்ரோங்கிற ஒரு அப்ளிகேஷன்ஸ் மூலமாக தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் இது எல்லாம் ஒர்க் ஆகுது. தேங்க்யூ.